திருவள்ளூர் மாவட்டம் மேல் மணம்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் இன்று காலை மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குற்றவாளிகளை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பூந்தமல்லியை அடுத்த வெள்ளவேடு அருகே உள்ள மேல் மணம்பேடு ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் தங்கராஜ். இன்று காலை நடைபயிற்சி சென்ற அவரை மர்ம நபர்கள் சிலர் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் தங்கராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்த போலீசார் சடலத்தை மீட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். 4 நபர்கள் கொண்ட குழு அவரை சரமாரியாக வெட்டி சாகடித்து சென்றிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அறிகின்றோம். ஆகவே இந்த கொலை சம்பந்தமாக காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த கொலையில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கொலை நடந்த பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாம்சன் நேரில் விசாரணை நடத்தினார். முதற்கட்ட விசாரணையில் 3 இருசக்கர வாகனத்தில் வந்து மர்ம நபர்கள் வெட்டிவிட்டு தப்பி ஓடியது தெரியவந்துள்ளது. கொலை சம்பவம் அரசியல் காழ்ப்புணர்ச்சியா அல்லது முன்விரோதமா அல்லது தொழிற்போட்டியா என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த படுகொலை சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியில் பதற்றமான சூழல் நிலவுவதால் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. ஏராளமான போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர். முறையாகுது. காலையில் அவர் ரெகுலராக காலையில் 5 மணிக்கு வாக்கிங் போகிறப்போ அந்த ஸ்கூல் கிட்ட வந்து ஒரு 6 பேர் கொண்ட கும்பல் வந்து அவரை மடக்கி அரிவாளால் வெட்டிட்டாங்க. அப்புறம் நம்ம ஊரில் பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போயிருக்கிறாங்க திருவள்ளூருக்கு. அவர் வந்து 5 வருஷமாக ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறாரு. இப்போ திரும்பவும் நாமினேஷன் பண்ணியிருக்கிறாரு. குரல் கொடுத்தாரு. டேன்னு 3 குரல் வந்தது. கூட வந்தவங்களும் விரட்டிகிட்டு இருக்கிறாங்க. வாக்கிங் எப்படியும் 6 பேர் 5 பேர் வருவாங்க கூட. டெய்லி வாக்கிங் 4 மணிக்கு வருவார். 4 மணிக்கு வருவார். இவங்க போட்டது வந்து 5 மணிக்கு 4:45 5க்குள்ளே இந்த வேலை முடிஞ்சிடுச்சு. ஊரில் உள்ள மக்கள் அவ்வளோ பேருமே அவருக்கு தான் ஒரு முக்கியத்துவம் அதிகமாக அவங்க மனசில் இருக்குதானே. எதுவும் சரி, எந்த காரியத்துக்கும் சரி முன்னே வருவார், நிற்பார், என்னென்னு கேட்பார். யார்கிட்டையுமே கொஞ்சம் கூட அவருடைய மனசில் இங்கே உள்ள மக்கள்கிட்ட யார்கிட்டையுமே அவரை குறித்து ஒரு சின்ன இது கூட கிடையவே கிடையாது. இத்தனை வருஷம் அவர் இதில் நின்றுருக்காரு, எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காரு, வச்சுருக்காரு. எந்த விதத்துலேயும் யார் போய் கேட்டாலும் எந்த சார்பும் இல்லாதபடிக்கு பொதுவான மனுஷனை போல் எல்லாருக்கும் செய்வார். 4:30 மணிக்கு கிளம்பணுமா, நாங்கள் அவர் கூட 3 பேர் போனோம். 3 பேர் போகும்போது நாங்கள் டர்னு திரும்பும்போது ஆப்போசிட்டு 3 பைக்கு வந்து உடனே 6 பேர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது தெரியல, அது அடையாளம் அதான் ஒருத்தர் மட்டும் அந்த ராஜேஷ்னு குரல் கேட்டுச்சு, அது மட்டும் தெரியும். கொலையாளிகளை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஏடிஎஸ்பி ஸ்டாலின் தலைமையில் 2 தனிப்படை போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர்.